நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போதோ இல்லை ஒரு பாத யாத்திரையாக போகும்போதோ கிரிவலமாக போகும்போதும் சில தவறுகள் செய்கிறாங்க. அந்த தவறுகள் நம்ம தவிர்க்கிறது மூலமாக அதோட முழுமையான ஆற்றலையும் தெய்வீகத்தோட ஆசீர்வாதங்களையும் நம்மளால் பெற முடியும். நிறைய பேர் கோயிலில் போயிட்டு உலக விஷயங்களை போய் பேசிக்கிட்டு இருக்கோம், செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹையஸ்ட் டிவைன் எனர்ஜி உள்ள சென்டருக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே போய் ஒரு ஆற்றலை பெற்றுட்டு வரணும் அப்படின்னா ஒரு வெசல் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும். அப்போ தான் அதோடைய பிளெஸ்ஸிங் நம்மகிட்ட கிடைக்கும். அந்த வெசலை தலையில திருப்பி போட்டிங்கன்னா அதில் ஏதாவது நிற்குமா? நிற்காது. அதே மாதிரி நீங்கள் அதோட கனெக்டிவிட்டியில் என்ன பண்ணணும்னா அதுக்குரிய மந்திரங்களையோ அதுக்குரிய ஸ்லோகங்களையோ நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒரு கிரிவலம் போகிறீங்க, ஒரு நீண்ட பாத யாத்திரை போகிறீங்க, முடிஞ்ச வரைக்கும் அது ரிலேட்டடான ஒரு மந்திரத்தை சொல்லலாம். ஓம் நம சிவாயா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த கிரிவலத்தை ஃபுல்லாக முடிக்கலாம் கான்சன்ட்ரேஷனோட. இல்லை திருவாசகம், தேவாரம், திருவருட்பா போன்ற பாடல்களை நீங்கள் பாடலாம். இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கோயில் சம்மந்தமாக போனீங்கன்னா அங்கே போய் உள்ள டிசிப்ளினை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அங்கே போயிட்டு இட் இஸ் காட் மீன்ஸ் இட் இஸ் அறம், அது ஒரு ஜஸ்டிஸ். அங்கே போயிட்டு இடையில பூந்து போகிறது, எக்ஸ்ட்ரா லஞ்சம் கொடுத்துட்டு போய் கடவுளை பார்க்கலான்னு நினச்சிட்டு இந்த 2500 ரூபாய் போயிட்டு அங்கே இருக்க சில பேர் கொடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தூய்மையான மனதோடு அந்த பிரகாரத்துக்கு கோயில் பிரகாரத்துக்கு வெளியே உட்காந்து உங்களுடைய மெடிடேஷனை பண்ணாலே மைண்டு ஒரு பீஸ்ஃபுல்லான நிலைக்கு வரணும். தரிசனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தான். அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அமைதியான மனதோட வேற எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாமல் நீங்களும் தெய்வமும் மட்டும் இருக்கிறதா நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருள்மலை கண்டிப்பாக பெரியும். நன்றி.